Hey guys, welcome back to the Veg World. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ட்ரஸ்டிங் ரெசிபி வந்து quesadilla. quesadillaலே நம்ம 2 டைப்ஸ் பண்ண போறோம். One is veg and another is non-veg. என்னடா பேரே டிஃபரண்டா இருக்கே. Where it is come from பாத்தீங்கன்னா மெக்சிகோல இருந்து தான் இந்த டிஷ் வந்தது and it's very popular from 16th century onwards. இது சிம்பிளா tortilla-ஓட cheese or any kind of vegetables or any meat-ஓட சேர்த்து சாப்பிடக்கூடிய டிஷ் தான் quesadilla. இது வீட்ல இருக்கிற ingredients வச்சு எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதில் 3லேருந்து 4 டார்ட்டியா பண்ணலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எப்பவும் நம்ம ரொட்டிக்கு செய்கிற மாதிரி நம்ம கொஞ்சமாக தண்ணி வந்து அப்பப்போ சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெஜ்ஜி ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணிடலாம். ஒரு பேன் இல்லை கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4லேருந்து 5 பல்லு பூண்டு பொடிசாக நறுக்குனதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ்டாக கட் பண்ணின வெங்காயத்தையும் தக்காளியும் இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஸ்லைஸ்டாக கட் பண்ணின குடமிளகாய், 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச பேபி கார்னையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ, கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் இந்தியன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது அவைலபிளாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப குக் பண்ண வேணாம் நம்ம வெஜிடபிள்ஸை, ஓரளவுக்கு ஆஃப் குக்டாக இருந்தாலே போதும். அப்போ தான் க்ரன்ச்சியாக இருக்கும். அடுத்து நம்ம சிக்கன் ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு வந்து நான் போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் மேரினேஷனுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த சிக்கனில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி கையால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊறினா தான் நல்லாயிருக்கும். சிக்கன் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற வச்ச சிக்கன் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். குக் ஆகிடுச்சு. இப்போ இது அனதர் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பூண்டு, ஸ்லைஸ்டு வெங்காயமும் குடமிளகாயும் ஆட் பண்ணி நம்ம இதை சாட்டே பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸை கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ஃபார் அ ஃப்ளேவர். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணி ஒரு ஸ்டிர் ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணி இதை இறக்கிடலாம். வெஜ் அண்ட் சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டார்ட்டியா பண்ணிடலாம். மாவை எடுத்து ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். மாவை கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எப்போவும் நம்ம சப்பாத்திக்கு போடுற மாதிரி போடணும், பட் தின்னாக இருக்கணும். டார்ட்டியாலாம் இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸியாக ரெடிமேடாக கிடைக்கிது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்றது தான் நல்லது. இந்த அளவுக்கு தின்னாக இருந்தால் போதும். ஸோ நான் டார்ட்டியாவை ப்ரீஹீட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தவாவில் எண்ணெய் ஆட் பண்ணாமல் ஒரு தடவை போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமே ஸ்டஃபிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லேயர் நான் மொசரல்லா சீஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம எல்லா வெஜ்ஜீஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த லேயரும் நான் சீஸ் ஆட் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்பேச்சுலாவில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் இது நல்லா க்ளோஸ் ஆகிடும். சேம் ப்ரொசீஜரில் நம்ம சிக்கன் quesadillaவும் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லேயர் சீஸ், அடுத்து வந்து நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சீஸ் அண்ட் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இல்லைனா நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க வெஜ் quesadillaவை தவாவில் போட்டுட்டு ப்ரௌன் ஸ்பாட்ஸ் அங்கே எங்கே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஜென்ட்லி ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதர் சைடும் குக் பண்ணி இதை இறக்கிடலாம்.
சேம் ப்ரொசீஜர் ஃபார் சிக்கன் கேசரியா. அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ரெசிபின்னு சொல்லுவேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லைனா நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக கூட இதை சாப்பிடலாம். மீல் ப்ரிப்ரேஷனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கலாம். மொசரல்லா சீஸ் பதிலாக நீங்கள் செடார் சீஸ் இல்லை காட்டேஜ் சீஸ் கூட பெட்டர் சாய்ஸாக இருக்கும் இஃப் யூ ஆர் ரியலி அ ஹெல்த்தி ஃப்ரீக். வாவ், லுக் அட் தி சீஸ், ஸோ எம்மியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்தா தான் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரியும். இந்த சூப்பர் சிம்பிளான டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் திவ்யாஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.